சின்ன பொண்ணு ஆபீஸ்க்கு கிளம்புது நேரம் ஆயிட்டு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சின்ன பொண்ணு, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு. வந்துட்டேங்க, எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டுல சின்ன பொண்ணு, அதுக்கு தான் அப்படி சத்தம் போட்டேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, எந்த நேரமும் கையில போன் வச்சு பாத்துக்கிட்டே இருக்காத, அப்புறம் எங்க அம்மா ஏசதானே செய்வாங்க. ஏங்க நான் ஒன்னும் சும்மா போனை வச்சு ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கல, இமெயில் தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடி சொல்லுதா? ஏங்க ஒரு சந்தோஷமான விஷயங்க. என்ன சின்ன பொண்ணு? போன்ல என் மெயில்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களாங்க, என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் மெயில்ல அனுப்பியிருக்காங்க. சின்ன பொண்ணு, நான் தான் உங்ககிட்ட நிறைய நேரம் சொல்லிருக்கோம்டா, இப்போதைக்கு வேலைக்கு எல்லாம் எதுக்கும் அப்ளை பண்ணாதன்னு. நீ பாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்க, இப்ப அப்பாயின்மெண்ட் லெட்டர் வேற வந்திருக்கு. என்னங்க சந்தோஷமான விஷயம் சொன்னா சந்தோஷப்படாம சும்மா என்ன யாசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏசல சின்ன பொண்ணு, நம்ம வீட்டு நிலைமையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னா சரி மருமவளே நீ வேலைக்கு போனா சொல்ல போறாங்க. ஏங்க நானும் படிச்சிருக்கோம்லாங்க, எனக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்காதா? எந்த நேரமும் உங்ககிட்டயே செலவுக்கு ரூபா தாங்கன்னு கேட்கறதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அப்படியே நீங்க எனக்கு ஏதாவது செலவு பண்ணினாலும் உங்க அம்மா என்ன சொல்லுதாங்க, என் மகன் சம்பாத்தி அவ்வளத்தையும் இவளே தீத்துருவா அப்படி இப்படி என்ன ஏசிட்டு தானே இருக்காங்க. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சின்ன பொண்ணு, அதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்கிடலாமா? என்ன மாதிரி இருந்துட்டு போட்டுங்க, எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு, நானும் வேலைக்கு போகணும். நம்ம ரெண்டு பேரும் இப்ப வேலைக்கு போனா ஒருத்தவங்க சம்பளத்தை செலவு பண்ணாலும் இன்னொருத்தவங்க சம்பளத்தை சேர்த்து வைக்கலாம்லாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் சின்ன பொண்ணு, ஆனா இப்ப எங்க அம்மா ஒத்துக்கிடணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்க தான் உங்க அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். சின்ன பொண்ணு சொல்லதுக்கு அழு சின்ன பொண்ணு. என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்காக உங்க அம்மா கிட்ட இது கூடவா பேச மாட்டீங்க? சரி சரி, உனக்காக இதை கூடவா எங்க அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன். சரி வா. ஐயா ஜாலி, நானும் வேலைக்கு போக போறேன், நானும் சம்பாதிக்க போறேன். மணி 9:30 மணி ஆக போதா, இந்த மாணிக்க இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்கா? மாணிக்கா, ஏ மாணிக்கா. ஏமா ஏல மணி 9:30 மணி ஆக போதுல, வேலைக்கு கிளம்பாண்டமா? ஏமா வேலைக்கு கிளம்பிட்டமா? சரி மக்கா, போயிட்டு வா. ஏங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. சின்ன பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலமா எங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? ஏங்க இப்ப உங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்க, இப்பவே பேசுங்க. என்னல வா பொண்டாட்டி, என்னத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கா? ஏமா அது வந்து சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு சொல்லுதே. இல்ல வாயை திறந்து என்னன்னு சொல்லாமல, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கா? ஏமா நம்ம சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுக்கு என்ன? ஓஹோ, என்ன உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போறாளா? அதுக்கு தான் உங்க அம்மா கிட்ட சொல்லின்னு சொல்லிட்டே இருக்காளா? இவங்க மகா மட்டும் அவங்க மாமியார் வீட்ல இருந்து இங்க வாரத்துக்கு ஒரு நேரமாவது வந்துருவாவோ. நாம 2 மாசத்துக்கு ஒரு நேரமோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு நேரமோ நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம்னு இவங்க கிட்ட கேட்டா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிருவாவோ. ஏமா சின்ன பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லல. அப்புறம் என்னத்தெல்லாம் சொல்லுதா? ஏமா அது வந்து சின்ன பொண்ணு வேலை வேலைதானே, அதான் வீட்ல எவ்வளவு பாத்திரம் கிடக்கு, துணி துவைக்க வேண்டியது எவ்வளவு கிடக்கு, வீடு துடைக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, எல்லா வேலையும் போய் பார்க்க சொல்லு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டா செய்யணும். மருமகளா இருந்தா பொறுப்பா இந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யாண்டமா. ஐயோ ஏங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க, முழுசா சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட. சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் பொறுமையா தானே எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியும். ஏமா வீட்டு வேலையெல்லாம் சொல்லல. சின்ன பொண்ணுக்கு நாகர்கோயில்ல ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்குமா? என்னது, சின்ன பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கா? ஆமாமா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாத்தியாமா? என்ன சொல்லுடா, வீட்ல ஊர்பட்ட வேலை கிடக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு அவ வெளிய வேலைக்கு போறாளா? அப்ப வயசான காலத்துல நான் வீட்ல கிடந்து எல்லா வீட்டு வேலையும் பார்க்கணும், உன் பொண்டாட்டி சொகுசா பேக்க தூக்கி போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வருவாளா? இது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எனக்கு காலையில 9:30 மணிக்கு தான் ஆபீஸ்க்கு போகணும். நான் அதுக்கு முன்னாடியே எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு தான் போவேன். ஆமா, அப்படியே 9:30 மணிக்கு முன்னாடி எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு போவா. எங்க சொல்லுங்க, நான் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுட்டு தாங்க அப்புறம் ஆபீஸ்க்கு போவேன்னு. ஏமா சின்ன பொண்ணு சொல்லல புரிஞ்சுக்கமா, அவ எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு தான் அப்புறமா ஆபீஸ்க்கு கிளம்பி போவா. ஆமா, இவ காலையிலேயே சோத்த வடிச்சு வச்சுக்கிட்டு போவா, நான் மத்தியானம் 1 மணிக்கு ஆறி குளிந்து போன சோத்த திங்கணுமா? உன்னையும் உன் தங்கச்சியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பேன், அதுக்கு எனக்கு இந்த வயசான காலத்துல ஆறி போன சோறு தான் மிச்சமால. இது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, உங்களுக்காக நான் சோறு பொங்கி தனியா ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு போறேன், அது மத்தியானம் வரைக்கும் சூடா தான் இருக்கும். சரி, சோத்த பங்கி ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு போவா. சரி, நீங்க 2 பேரும் காலையில வேலைக்கு கிளம்பி போயிட்டியோ, மத்தியானம் தானே எனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? ஒத்தையில தானே கிடக்கணும். உடம்பு சரியில்லைன்னா அப்படியே என்ன மண்டையவா போட போறாவோ? என்னடி சொல்லுதா, நான் மண்டைய போடணுமா? என்னது நீங்க, நான் என்ன சொன்னாலும் உங்க காதுல தப்பாவே விழுது. இது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எனக்கு வேலைக்கு மண்டையில இருந்து தான் போகணும்னு சொன்னேன். நல்லா சமாளிக்க. பின்ன உங்களை மாதிரி மாமியார் கிட்ட நாங்கெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். எனக்கு திடீர்னு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். அப்ப எனக்கு யாரு செஞ்சு தருவா? நீ ஆபீஸ்க்கு போயிட்டு 7 மணிக்கு வருவா, அது வரைக்கும் நான் காத்துட்டு கிடக்கணுமா? இது ஒரு 10 நிமிஷம் இருங்க, இப்ப வாரேன். என்ன சின்ன பொண்ணு? ஒரு 10 நிமிஷம் இருங்க, இப்ப வாரேன். இங்க பாருல மாணிக்கம், உன் பொண்டாட்டி ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளை எல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்பவே கூடாது. அப்புறம் சம்பளம்லாம் கையில வாங்கினான்னு வச்சுக்கே, நம்மளை எல்லாம் மதிக்கவே மாட்டா. ஏமா அப்படியெல்லாம் சின்ன பொண்ணை பார்த்து சொல்லாதமா, அவ படிச்சிருக்காள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதா. ஆமா, அவ எல்லாம் ஆசைப்படுவா, அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்க முடியுமா?
ஏமா சும்மா அவளை குறை சொல்லதை நிப்பாட்டுங்கம்மா. அவ வேலைக்கு போகணும்னு உங்ககிட்ட வந்து சொல்றது தப்பா? நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லல, வேலைக்கு போகட்டு மாத்தேன்னு உங்ககிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு தானே வந்திருக்கா. ஆமா, பெரிய சம்மதம் வாங்குறதுக்கு வந்திருக்கா. அவளுக்கு பதிலா நீலா பேசிட்டு இருக்கா. ஏமா என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், இதுல என்னமா தப்பு இருக்கு? ஆமா, சப்போர்ட் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருக்கா. இந்தாங்க தே, நீங்க கேட்ட குலாப் ஜாமுன். சின்ன பொண்ணு சூப்பரா குலாப் ஜாமுன் பண்ணிருக்கியா? எல்லாம் எங்க அத்தையா ஐஸ் வைக்கதா. பாத்தியா, உன் பொண்டாட்டி இப்ப வீட்ல இருந்ததுனால நான் கேட்ட உடனே 10 நிமிஷத்துல எனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுனை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா. இதே அவ வேலைக்கு போயிட்டான்னா எனக்கு ஒரு பொருள் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அவ சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு எப்படா வருவான்னு காத்து கிடக்கணும். குலாப் ஜாமுன் நல்ல டேஸ்டா இருக்கு. ஆஹா, அந்த கிழவி கேட்ட குலாப் ஜாமுனை செஞ்சு கொடுத்தா நம்மள வேலைக்கு போன்னு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா நம்ம பிளேட்டையே நமக்கு திருப்பிட்டாங்களே. ஞம் 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 ஞம். சொல்லுல, நான் சொல்லதெல்லாம் கரெக்ட் தானே? ஞம் ஞம் ஞம். அத்தாடி, இந்த மாமியார் கிழவி பேசிக்கிட்டே குலாப் ஜாமுனை லபக்கு லபக்குன்னு முழுங்கெல்லாம் செய்தாங்க. சொல்லுல, வாயை திறந்து. ஏமா இதெல்லாம் பார்த்தா முடியுமாமா? பின்ன என்ன பண்ண சொல்லுதா? என்ன வீட்ல பாத்துக்கிட்டதுக்கு உன் பொண்டாட்டி இருக்கா. இப்ப அவளும் வேலைக்கு போயிட்டானா என்ன யார்ல பாத்துக்கிடுவா? இவங்க மகா அவ மாமியார் வீட்டுல வாரத்துல 2 நாள் தான் இருக்கா, மீதி 5 நாள் இங்க தானே இருக்கா. அவ பார்க்க மாட்டாளா? நம்ம இப்ப வேலைக்கு போயிடக்கூடாது, அதான் அந்த கிழவிக்கு முக்கியம். நாம சம்பளம் வாங்கி கையில வச்சுக்கிடுவோம்னா அந்த பொறாம. எங்க உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இது எங்க அம்மா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குலாட்டி. என்னங்க நியாயம்? அப்ப நான் சொல்றதுல மட்டும் உங்களுக்கு நியாயம் தெரியலையா? இப்ப நான் என்ன டீ பண்ண? நான் மண்டையில இருந்து வேலைக்கு போய் தான் ஆவேன். இடி வயசானவங்களை வீட்டுல ஒத்தையில வச்சுக்கிட்டு இப்ப நீ வேலைக்கு போகணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. அதானே பார்த்தேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு நினைச்சா நீங்க உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடி என்ன டீ பண்ண சொல்லுத? நான் யாருக்காக பேச? நான் உனக்காக எங்க அம்மா கிட்ட பேசினா எங்க அம்மா என் மேல கோவப்படுவாங்க, எங்க அம்மாவுக்காக உங்ககிட்ட பேசினா நீ என் மேல கோவப்படுதா? நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்னவாது பண்ணுங்க, நான் திங்கக்கிழமையில இருந்து வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். சரி, இதுக்கு ஒரே முடிவு என்ன தெரியுமா? என்ன? பேசாம நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்திருந்தேன், நீ ஆபீஸ்க்கு வேலைக்கு போ. நான் வீட்டுல இருந்து வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நானே ஒத்தையில பாத்துக்கிட்டேன். ஆமலா, ரொம்ப சௌரியம். அவ வேலைக்கு போவா, நீ வீட்ல உட்கார்ந்துகிட்டு சட்டி பட்டி கழுவிக்கிட்டு சோத்த பண்ணிட்டு கட. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் தான் கடந்து மாட்டிக்கிட்டு முழிக்கேன். பேசாம கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கறத விட மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் பொருத்தம் இருக்கான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இங்க பாருல மாணிக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல வேலைக்கு கிளம்பு. இங்க பாரு சின்ன பண்ணு, இப்ப எதுவும் பேசாண்டா. சாயங்காலம் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறமா பேசிக்கிடலாம். ஆமா, சாயங்காலம் வந்து மட்டும் பேசி அப்படியே உங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி தந்துட போறீரா? இப்ப சின்ன பண்ணு, நீயாவது என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கையா? சரி சரி, ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. எப்பா கடவுளே, மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நாங்க தான் முழிக்கோம். பரிமளா, கோமதி, வா. என்ன உன் மருமவ காலையிலேயே உனக்கு குலாப் ஜாமுன்லாம் செஞ்சு தந்திருக்காளா? நான் நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க. கோமதி உட்காரு. வந்தாச்சு அடுத்த இடிதாங்கி. என்னவாது பேசிட்டு போங்க, எனக்கு என்ன? பரிமளா, உனக்கு உன் மருமவளுக்கு என்ன பிரச்சனையா? சத்தம் எங்க வீடு வரைக்கும் கேட்டுச்சா? வீட்டுல ஊர்பட்ட வேலை கிடக்கு, அதையெல்லாம் பாக்கத விட்டுவிட்டு வெளிய வேலைக்கு போறேன்னு சொல்லுதா. இதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு. அவளுக்கு ஏதோ ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கா, அதை என் மவன்கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து சம்மதம் கேட்க வந்திருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு இவளுக்கு. இவ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான்னா வீட்டுல கிடக்கப்பட்ட வேலையெல்லாம் யாரு பாப்பா? அதான பார்த்தேன், நம்ம பாடுதானங்க ஓடும். என்ன பரிமளம், நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? என்னத்த போட்டு யோசிக்கணும்? உன் மவனும் மாசமான சம்பளம் வாங்கி கொண்டு அவளுக்கு உன் கையில கொண்டு வந்து தாரான். உன் மருமகளும் இப்ப வேலைக்கு போனான்னு வச்சுக்க, அவளும் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொண்டு மாசம் மாசம் உன் கையில கொண்டு வந்து தருவாள்ல. மொத்தமா சம்பள பணம் எல்லாத்தையும் கையில வாங்கி வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணதுக்கு இல்ல, நீ பாட்டுக்கு வேலைக்கு போவாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா. கோமதி பாட்டி, உங்க மருமவ உங்களை போட்டு வெளுக்கிறதுல தப்பே இல்ல. எங்க மாமியார்கிட்ட என்னமெல்லாம் சொல்லி கொடுக்கீங்க? சம்பள பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை அதிகாரம் பண்ணணுமா? என்ன சொல்லுத கோமதி? மாமியாரா சம்மனு நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு மருமவளை நல்லா அதிகாரம் பண்ணுன்னு சொல்லுதே. ஆமா ஆமா, அதிகாரம் பண்ணுவாவோ. அது எப்படி? என் மருமவ வேலைக்கு போனா சம்பளம் வாங்கி கொண்டு வந்து என் கையிலேயே தருவா. சரி, அப்படியே சம்பள பணம் எல்லாத்தையும் உன் கையில தராட்டாலும் உன் மருமவ கிட்ட என் மருமவள அத்தைக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்ட வேண்டியதானே? அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குதான்னு பாரு. அவ்வளவுக்கு நீ உனக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. நீ வாங்கிட்டான்னு கேட்டா அவன் வாங்கி தராமலா இருப்பா. ஓஹோ, நீ இப்படி சொல்லுதியோ? ஆமா, நான் சொல்லுது சரிதானே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ ஒரு நிமிஷம் யோசி. கொண்டா அந்த குலாப் ஜாமுனை நானும் தின்னு பாக்கேன் உன் மருமவ எப்படி செஞ்சிருக்கான்னு. இந்த கோமதி சாப்பிடு, நல்லா இருக்கும். பார்க்கவே நல்ல பளபளன்னு குண்டு குண்டு குலாப் ஜாம் அப்படிலாம் இருக்கு. நல்ல சாப்பிட்டா குலாப் ஜாமுன் என்ன ருசியா இருக்கு. இருக்கும் இருக்கும், அடுத்த வீட்ல வந்து வாசில தின்னா நல்ல டேஸ்டா தானே இருக்கும். என்ன பரிமளா, யோசிச்சிட்டியா? கோமதி, நீ சொன்னதுதான் சரி. என் மருமவளை நான் வேலைக்கு போக சொல்ல போறேன். இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கா. உன் மருமவளுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு தானே இந்த குலாப் ஜாமுன் செஞ்சு தந்திருக்கா. நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா. சரி கோமதி, எடுத்துட்டு
கிளவிகளா என்னமெல்லாம் ஐடியா போடுதிய